வணக்கம். இட்ஸ் பிருத்திவிராஜ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆக்சிஸ் இந்தியா. இந்த பிஸ்னஸில், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சீக்ரெட், அதாவது சக்ஸஸ் எப்படி சீக்ரெட்டாக சக்ஸஸ் பண்ணுறது, சரிங்களா? அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பெரிய லெவலில் பண்ணிக்கலாம். ஒரு மூணு விஷயம் தான். இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பெரிய லெவலில் உங்களால் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சம்பாதிக்க முடியும், சரிங்களா? ஒரு 3 வகையாக நம்ம இதில் ஸ்ட்ரக்சர் போய் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பெரிய லெவலில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஒரு 3 டாபிக் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் இனிமேல் எழுதிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயமா ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் மேன், இன்றைக்கி ஒரு தையல் தைக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கான டூல்ஸ்லேருந்து அதுக்கான விஷயத்துலேருந்து அதுதான் அந்த மைண்ட் செட்டில் தானே இருப்பாங்க. அந்த விஷயமா இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களை ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணிக்கணும். ட்ரெஸ் கோட்லேருந்து எல்லா விஷயமே. இன்றைக்கி நிறைய ரிஜெக்ஷன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். வேணாம் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க, ஆள் பிடிக்கிற வேலை, அது இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்கணும், சரிங்களா? இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் தான் உங்களோட லைஃப் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் எந்த ஒரு விஷயம், அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே இந்த விஷயத்த வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் நான் பார்த்துக்கிறது, இது என்னோட பிஸ்னஸ், இது நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் எடுத்து உள்ளே பண்ணணும். அவங்க வேணாங்கிறாங்களா, அவங்கள விட்டுட்டு நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இன்றைக்கி எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே கண்டினியூட்டியாக எடுத்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும். இந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை முதல்ல மாற்றிக்கணும், சரிங்களா? இன்றைக்கி 2வது விஷயம், உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ, உங்களோட முழுமையான நேரம் எப்போலாம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த பிஸ்னஸை பற்றி, அதாவது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி லைக் நம்ம ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ் இருக்குது, இந்த பிஸ்னஸில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எத்தனை பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த மாதிரியான ஒரு லீடர்ஸ்லாம் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள், எந்த மாதிரி கான்செப்டில் இந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம ஆப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றியுமே, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி எல்லா விஷயத்தையும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக்கிட்டால் தானே ஒரு விஷயத்தை பண்ண முடியும், இல்லைங்களா? நீங்கள் கற்றுக்காமல் ஒரு விஷயத்தை எதுவும் பண்ண முடியுங்களா? இன்றைக்கி ஒரு டைலரிங், ஒரு துணி தைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 மாதம் கற்றுக்கணும், இல்லைங்களா? இன்றைக்கி ஒரு ஜிம்மு போய் ஒரு உடம்பை ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு ட்ரைனர் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். அந்த ட்ரைனர் கற்றுருப்பாங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை தானே நீங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. எஸ், நீங்கள் இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் அப்படின்ற விஷயம் மோஸ்ட்லி வராது. எஸ், இதான் உண்மை. மோஸ்ட்லி உங்களுக்கு ரிஜெக்ஷன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வராது, சரிங்களா? அப்போ உங்களுக்கு எப்போலாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போலாம் இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் ஃபுல் டைமாக கற்றுக்கோங்க. இந்த பிஸ்னஸில் யாரெல்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் ரிஜெக்ஷன்லேருந்து வெளியே வராங்க, எப்படி நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கற்றுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 3வது பாயிண்ட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பார்ட் டைமாக பண்ணுற நபர்களுக்கு இந்த ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம்னா, 365 நாள், வருஷத்துக்கு 365 நாள் இருக்குது. மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்டையாவது பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருங்க. 1 to 1 கொடுத்துருங்க. மினிமம் ஒரு ஆள்கிட்டையாவது ஒரு நாளைக்கு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான சக்ஸஸ் அப்படின்றது பெரிய லெவலில் வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இன்றைக்கி அந்த விஷயம் இன்றைக்கி பார்ட் டைமாக பண்ணுற நபர்களுக்கு இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இன்றைக்கி பார்ட் டைமாக பண்ணுற நபர்கள் 365 நாளில் ஒரு பிளான் ப்ரெசன்டேஷன், அதாவது ஒரு நாளைக்கு 1ஆவது கொடுத்துட்டிங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ ஒரு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு மாதத்தில் மினிமம் பேசியிருப்பீங்க, 30 பேர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அந்த 30 பேர் மினிமம் ஒரு 10 பேர் 20 பேராக ஜாயின் பண்ணியிருப்பாங்களே. எஸ், அந்த நபர்களுக்கு வீக்லி ஒன்ஸ், வாரத்தில் ஒரு நாளைக்கு ட்ரைனிங் கொடுங்க. எஸ், இந்த மாதிரி கொடுக்கறது மூலயமா பெரிய லெவலில் அவங்க டீம் பில்ட் பண்ணி பெரிய லெவலில் அந்த சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், பார்ட் டைமாக பண்ணுற நபர்கள் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரெசன்டேஷனாவது கொடுக்கணும், சரிங்களா? அப்படி கொடுத்துட்டு வீக்லி ஒன்ஸ் அதுக்கான ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களோட டீமை பில்ட் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட்டு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, இந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளாம் மாற்றிக்கணும். இன்றைக்கி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே இந்த பிஸ்னஸை பண்ணாத அப்படின்னாலுமே இந்த பிஸ்னஸில் தான் பண்ணி ஜெயிக்கணும், சரிங்களா? ஏன்னா இந்த பிஸ்னஸ் அடுத்த 2வது பாயிண்ட் என்னென்னா, இந்த பிஸ்னஸ் பற்றி ஃபுல் அப்டேட்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைமில் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கணும், சரிங்களா? அதை தாண்டி என்னென்னா, இந்த பார்ட் டைமாக பண்ணுற நபர்கள் மினிமம் 365 நாளில் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரெசன்டேஷனாவது கொடுத்துனீங்கன்னா பெரிய லெவலில் உங்களால் இந்த பிஸ்னஸில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு ஜிம்முக்கு போகணும், அங்கே போய் நம்ம கரெக்டாக வலிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே
ஜிம்மு போவோம். ஏன் 6 பேக் வைக்கணும்? நீங்கள் 6 பேக் வைக்கிறதுக்கு பதிலாக ஃபேமிலி பேக்காக வந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா நிறைய பேர்த்துக்கு. நீங்கள் அந்த ஒரு விஷயம்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா அது கஷ்டம் தெரியும், உடம்பை வருத்தி தான் அந்த விஷயத்தை பண்ணணுன்றது தெரியும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகிறோமா இல்லையா? அப்போ இந்த பிஸ்னஸில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயாராகணுமா இல்லையா? எஸ், அப்படி தயாரானால் மட்டும்தான் நம்ம இந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தினாலுமே நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே சம்பாதிக்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சதுனால இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட், இன்றைக்கி முதலீடே இல்லாத ஒரு பிஸ்னஸ் மூலிமா இன்றைக்கி வாரம் வாரம் பெரிய லெவலில் சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு நம்ம நெட்வொர்க் மூலயமா இருக்குது. அதனால் இந்த பிஸ்னஸ் இந்த 3 டிப்ஸை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வ நிச்சயமாக உங்களால் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.